Hello friends, welcome to Adiyaman team. இந்த வீடியோல pipe and cistern பத்தின கான்செப்ட் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம வந்து டைம் அண்ட் வர்க்ல இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த கான்செப்ட் வந்து முடிச்சிட்டோம். சோ இப்போ அந்த டாபிக் உடைய ரிலேஷன்ல இருக்கக்கூடிய இன்னொரு கான்செப்ட் தான் இந்த pipe and cistern. சரிங்களா? சோ இந்த pipe and cisternல क्वेश्चंस எப்படி இருக்கும் அப்படினு பாருங்க. ஒரு தொட்டியை இரு குழாய் தனித்தனியே முறையே 30 நிமிடங்கள் 40 நிமிடங்களில் நிரப்புகின்றது. மற்றொரு குழாய் நீர் நிரம்பிய தொட்டியை 24 நிமிடங்களில் காலி செய்யும். தொட்டி காலியாக இருந்து இம்மூன்று குழாய்களும் ஒரே சமயத்தில் திறந்துவிடப்பட்டால் தொட்டி எத்தனை நிமிடங்களில் நிரம்பும் அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது இங்கிலீஷ்ல பாருங்க. 2 taps can fill a tank in 30 minutes and 40 minutes. Another tap can empty it in 24 minutes. If the tank is empty and all 3 taps are kept open, in how much time the tank will be filled? அதாவது 3 டேங்க் இருக்கு அப்படிங்க சொல்றாங்க இல்லையா? சோ 3 டேப், ஒரு டேங்க் இருக்கு சரிங்களா? ஒரு தொட்டி, இந்த தொட்டில 3 டேப் சரிங்களா? இது இன்லெட் பைப்னு வச்சுக்கோங்க. தண்ணியை ஃபில் பண்ணுது சரிங்களா? சோ இத வந்து ஏன்னு எடுத்துக்கோங்க. இரு குழாய்கள், 2 குழாய்கள் சொல்லிருக்காங்களா? ஒரு தொட்டி, ஒரு குழாய் வந்து 30 நிமிஷத்துல இந்த தொட்டியை ஃபில் பண்ணுது. இன்னொரு குழாய் இது என்ன பண்ணுதுன்னா 40 நிமிஷத்துல தண்ணியை ஃபில் பண்ணிடுது சரிங்களா? மூணாவதா ஒரு குழாய் இருக்கு. இந்த குழாய் என்ன பண்ணுதுன்னா வெளியே ஏத்துது தண்ணியை சரிங்களா? எவ்வளவு நேரத்துல வெளியே ஏத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா 24 நிமிடங்களில் காலி செய்யும். அதாவது இந்த தொட்டி ஃபுல்லா தண்ணி நிரம்பி இருந்துச்சுன்னா இந்த தண்ணியை 24 நிமிஷத்துல இது வந்து வெளியேற்றிடும். அதே போல இந்த தொட்டி எம்டியா இருந்துச்சுன்னா, அதாவது தொட்டில தண்ணியே இல்லைன்னா ஏ அப்படிங்கிற பைப் வந்து 30 நிமிஷத்துலயும் பி அப்படிங்கிற குழாய் வந்து 40 நிமிஷத்துலயும் அந்த எம்டியா இருக்கிற தொட்டியை வந்து ஃபுல்லா தண்ணியோட நிரப்பிடும் சரிங்களா? சோ இதுதான் இந்த क्वेश्चनல கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த 3 குழாய்களும் ஒண்ணா சேர்ந்து வேலை செஞ்சா எவ்வளவு நேரத்துல அந்த தொட்டி நிரம்பும் அப்படின்னு கேக்குறாங்க சரிங்களா? இப்போ எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்க. ஏ அப்படிங்கிற குழாய் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம். சோ அது வந்து 30 நிமிஷத்துல இந்த தொட்டியை நிரப்புது. அடுத்து பி அப்படிங்கிற குழாய் வந்து 40 நிமிஷத்துல இந்த தொட்டியை நிரப்புது இல்லையா? இப்போ क्वेश्चंस எப்படிலாம் வரும், எப்படிலாம் நம்ம ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கறது பாருங்க. ஒவ்வொண்ணா நான் சொல்றேன். இப்போ இது வந்து ஏ அண்ட் பி. ஏ வந்து இதுக்கு முன்னாடி நம்ம வந்து டைம் வர்க்ல வந்து ஏ வந்து 30 நாள்ல வேலையை முடிக்கிறார், பி வந்து 40 நாட்கள்ல வேலையை முடிக்கிறார் அப்படிங்கறத பார்த்தோம். அப்போ ஏவும் பியும் சேர்ந்தா எவ்வளவு நாள்ல முடிப்பார் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் பார்த்தோம் இல்லையா? இப்போ இந்த ஏ குழாயும் பி குழாயும் சேர்ந்து நிரப்புனா இந்த தொட்டி எவ்வளவு சீக்கிரமா நிரப்பும் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளும் வரும். அப்ப என்ன சால்வ் பண்ணுவோம்? நார்மலா நம்ம எப்பயுமே சால்வ் பண்றது போல நம்ம வந்து இதுக்கான எல்சிஎம் எடுத்துட்டு நம்ம வந்து சால்வ் பண்ணா போதும் சரிங்களா? மொத்தமா 7. சோ இத வச்சு நம்ம 120/7 அப்படினு போட்டு இது எவ்வளவு நேரத்துல இந்த தொட்டியை நிரப்பும் அப்படிங்கறத வந்து நம்ம கால்குலேட் பண்ணிட்டு போயிரலாம் சரிங்களா? சோ இது வந்து இந்த தொட்டியை வந்து நிரப்புறதுக்கான டைம். இப்போ இது வந்து நார்மலா டைம் அண்ட் வர்க் சம் தெரிஞ்சா இதுவும் அப்படியே பண்ணிடலாம். இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னா இங்க தண்ணியை வந்து வெளியேத்துது சரிங்களா? அதுதான் ஒரு கான்செப்ட். இப்போ இந்த கான்செப்டையும் இந்த இதுக்குள்ள எப்படி நம்ம இன்க்ளூட் பண்றது அப்படிங்கறதா இப்போ இந்த மாதிரியான क्वेश्चनல வந்து பைப் அண்ட் சிஸ்டம்ல வந்து அடிஷனலா ஒரு கான்செப்டா நம்ம வந்து பார்க்க போறோம் சரிங்களா? சோ அது எப்படி நம்ம பண்ணலாம் அப்படிங்கறத பாருங்க. இப்போ ஏ அப்படிங்கிற பைப் 30 நிமிஷத்துல நிரப்புது அப்படின்னு பார்த்துட்டோம். பி அப்படிங்கறது வந்து 40 நிமிஷத்துல நிரப்பிரும் அப்படின்னு பார்த்தோம். இது பின்னு வச்சுக்கோங்க. இது வந்து சி வெளியேத்துது. இப்போ சி அப்படிங்கிறது தண்ணியை வெளியேத்துது இல்லையா? எவ்வளவு நேரத்துல வெளியேத்துது? 24 நிமிஷத்துல வெளியேத்துது. வெளியேத்துறத இது வந்து நம்ம தண்ணி உள்ள போகுது. அப்போ பிளஸ் இது எல்லாமே. தண்ணி வெளியே போகுது. அங்க இருந்து தொட்டி இருக்கிற தண்ணி வெளியே போகுது. அதனால இந்த மைனஸ் அப்படிங்கறத நீங்க எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. வெளியே போனா மைனஸ் அப்படின்ட்டு சரிங்களா? சோ இதுல என்னன்னா இதெல்லாம் பிளஸ் தண்ணியை நிரப்புது இல்லையா? இது வந்து தண்ணியை வெளியேத்துது. அதனால இதை வந்து மைனஸ் அப்படின்னு நீங்க வந்து இங்க மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு பாருங்க, இப்ப தெரியும். சோ இதுக்கான எல்சிஎம் வந்து நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். சோ 30, 40 மற்றும் 24க்கான எல்சிஎம் தான் இப்போ நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். சோ இதுக்கான எல்சிஎம் வந்து உங்களுக்கு டைரக்டா வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுது அப்படின்னா, டக்குனு ஒரு ஸ்டெப்ல ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுது அப்படின்னா நீங்க வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. இல்ல அப்படின்னா எப்பயுமே நம்ம எல்சிஎம் மெத்தட் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அதை யூஸ் பண்ணி நீங்க வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் சரிங்களா? சோ இப்போ இதுக்கான எல்சிஎம் என்ன? 6 6 5 30 30 4
120 சரிங்களா. இப்போ இதுக்கான எல்சியமும் 120 அப்படின்னு நமக்கு வந்து கிடைச்சது சரிங்களா. இது வந்து டைரெக்டாக உங்களால் போட முடியும். இதுக்கெல்லாம் 30க்கும் 40 24க்கும் காமனான மல்டிபிள் என்ன வருது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சா, ஸோ 60 அப்படிங்கிறது காமனாக வராது. அடுத்து பார்த்தீங்கன்னா 80 வச்சு போட்டு 80ன்னு போட்டிங்கனாலையும் டபுளாக பண்ணி போட்டிங்கனாலையும் வராது. 30க்கும் 40க்கும் 24க்கும் காமனாக இருக்கக்கூடிய ஒரு எண் வந்து அடுத்து என்ன மல்டிபிள் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து 90 பார்க்கலாம். 30 × 3 போட்டு 90 பார்த்தீங்கன்னா 40க்கு காமனாக வராது. அடுத்து 120 இல்லையா. ஸோ 12 120 அப்படின்னு வந்துடும். ஸோ இப்போ 120 வந்து ஓகே 40க்கும் வரும். 40 × 3 120 வந்துருச்சு. அதுக்கு 24 × 5 120 அப்படின்னு வந்துருச்சு சரிங்களா. ஸோ அப்போ இப்படி வந்து நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணாமையே டைரெக்டாக நீங்கள் வந்து இந்த மல்டிபிள்ஸ் வச்சு நீங்கள் வந்து நல்ல ப்ராக்டிஸ் இருக்கும்போது நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா. இப்போது இந்த எல்சிஎம் வந்து 120 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். மொத்த யூனிட்ஸ் அதாவது 120 லிட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த தொட்டியோட கெப்பாசிட்டி இப்போது சரிங்களா. இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ 30 நிமிஷத்தில் நிரப்புது 40 நிமிஷத்தில் நிரப்புது அப்படிங்கும்போது அந்த தொட்டியோட கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்கும், தொட்டி எத்தனை லிட்டர் பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 லிட்டர் அந்த தொட்டியோட கெப்பாசிட்டி அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம் சரிங்களா. மொத்த வால்யூம் இப்போது இது வந்து 30 நிமிஷத்தில் அந்த 120 லிட்டரை வந்து 30 நிமிஷத்தில் நிரப்புது அப்படின்னா ஒரு நிமிஷத்துக்கு இல்லை ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ தண்ணீர் வந்து நிரப்பும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து 4 லிட்டர் நிரப்பும். அதே போல் பி அப்படிங்கிற பைப் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 லிட்டரை வந்து நிரப்போம் சரிங்களா. 120/4. இப்போ இந்த சி அப்படிங்கிற பைப் என்ன பண்ணணும்னா தண்ணியை வெளியேற்றுது இல்லையா. ஸோ இப்போ 120 லிட்டர் அப்படிங்கிற தண்ணியை இந்த பைப் வந்து எவ்வளோ லிட்டர் ஒரு நிமிஷத்துக்கு வெளியேற்றும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 லிட்டர் வெளியேற்றும் ஒரு நிமிஷத்துக்கு சரிங்களா. ஏன்னா இது மைனஸ் இருக்குது. இது வந்து வெளியேற்றுது தண்ணி தொட்டியில் இருக்கக்கூடிய தண்ணீரை ஃபுல்லாக இருக்கக்கூடிய தண்ணீரை இது வந்து வெளியேற்றுது. இது வந்து மற்றதெல்லாம் ஃபில் பண்ணி இது வெளியேற்றுது. அதனால் இங்கே மைனஸ் பண்ணியிருக்கோம். இப்போ என்னென்னா இப்போ இந்த 3 ஒரே நேரத்தில் வந்து இந்த 3 பைப்பையும் ஆன் பண்ணி விட்டாங்கன்னு வைங்க சரிங்களா. 2 பைப்பு இன்லெட் பைப்பும் ஆன் பண்ணிட்டாங்க. இது இந்த அவுட்லெட் பைப்பும் ஆன் பண்ணிட்டாங்க. தண்ணி வெளியேவும் போயிட்டுருக்கு. இப்போ எவ்வளோ நேரம் எவ்வளோ தண்ணி வந்து இந்த தொட்டியில் இருந்துக்கிட்டே இருக்கும் நிரம்பிக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஜஸ்ட் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணுங்க. எப்பயும் போல் நம்ம ஆட் பண்ணுறது தான். ஸோ 4 + 3 7 இங்கே வந்து மைனஸ் இருக்குது அதனால் 2 சரிங்களா. அப்போ மொத்தமாக 2 லிட்டர் தண்ணி தான் இப்போ இந்த தொட்டிக்குள்ளே ஃபில் ஆகிட்டு இருக்கும். மற்ற தண்ணியெல்லாம் வெளியே போயிட்டுருக்கும் சரிங்களா. ஏன்னா இது வந்து 5 லிட்டர் வந்து ஒரு நிமிஷத்துக்கு வெளியேற்றிட்டு இருக்கு. அப்போ மொத்தமாக இருக்கக்கூடிய இந்த 120 லிட்டரை வெளியேற்றுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், 120/2. ஏன்னா ஒரு நிமிஷத்துக்கு 2 லிட்டர் தான் ஃபில் ஆகுது சரிங்களா. அப்போது 60 நிமிஷம். ஸோ 1 ஹவரில் இந்த தொட்டியை வந்து இந்த 3 பைப்பும் ஆனில் இருக்கும்போது ஃபில் பண்ணிடலாம் சரிங்களா. ஏ அண்ட் பி மட்டும் ஆன் பண்ணும்போது எவ்வளோ நேரம் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து 4 + 3 அவ்வளோதான் 7/120/7 போட்டோம்னா அந்த டைமில் வந்து அது ஃபில் பண்ணிடும், சீக்கிரமாக ஃபில் பண்ணிடும் இல்லையா. ஆனால் இப்போ வந்து இந்த அவுட்லெட் பைப்பும் ஓப்பன் ஆகிறதுனால டைம் வந்து ரொம்பவே எடுத்துக்கும் ஓகேங்களா. ஸோ இதே போல் ஸோ இதில் கேட்கக்கூடிய கேள்விகள் இந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ இதில் இன்னும் அட்வான்ஸாக எதுவும் கேட்கறதுக்கான சான்சஸ் இல்லை. அந்த 3 பைப் கொடுத்துட்டு இல்லை 2 பைப், ஒரு பைப் வந்து இவ்வளோ நேரத்தில் நிரப்புது, இன்னொரு பைப் வந்து இவ்வளோ நேரத்தில் வெளியேற்றுது அப்படிங்கிறது. ஸோ எல்லா கான்செப்ட்டையும் இந்த ஒரே கொஸ்டினில் சொல்லிட்டேன். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து சால்வ் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ அதுக்கான ஒரு சில ஹோம்ஒர்க் சம் மாதிரி கொடுத்துருக்கேன், ட்ரை பண்ணுங்கள். நீங்களே இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை வந்து ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை ட்ரை பண்ணி ஆன்சர் பண்ண பாருங்கள். இதுக்கான ஆன்சரை நான் வந்து கீழே கொடுக்குறேன், பாஸ் பண்ணிட்டு கூட ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து இதை டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ tap A can fill a drum in 10 minutes. A second tap B can fill in 20 minutes. A third tap C can empty in 15 minutes. If initially the drum is empty, find when it will be full if all taps are open together அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஏன்ற குழாய் வந்து ஒரு பெரிய ட்ரம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த ட்ரம்மை 10 நிமிஷத்தில் ஃபில் பண்ணுது அப்படிங்கிறாங்க. அதே போல் பி என்ற குழாய் வந்து இதே ட்ரம்மை வந்து தனியாக 20 நிமிஷத்தில் இது ஃபில் பண்ணுது அப்படிங்கிறாங்க. இப்போது சி என்ற அப்படிங்கிற ஒரு பைப் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 நிமிஷத்தில் இது எல்லாத்தையும் காலி பண்ணிடுது, வெளியேற்றிடுது ஓகேங்களா. இதுதான் வந்து இந்த இதில் கொடுத்துருக்கிற கொஷின் சரிங்களா. இப்போ 3 குழாய்களையும் ஒரே நேரத்தில் ஓப்பன் பண்ணி வைக்கிறாங்க. இப்போ இந்த ட்ரம் வந்து எவ்வளோ நேரத்தில் நிரம்பும் அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா. ஸோ எப்படி நம்ம வந்து சால்வ் பண்ணலாம், வழக்கம் போல் நம்ம என்ன கண்டுபிடிப்போம், எல்சிஎம்.
ஏபிசிக்கான எல்சிஎம். ஸோ இது வந்து 10 நிமிஷமும் இது வந்து 20 நிமிஷமும் இது வந்து 15 நிமிஷம். பட் வெளியேற்றதுனால நான் மைனஸ் அப்படிங்கிற சிம்பிள் இங்கே யூஸ் பண்ணிக்க சொல்லிட்டேன். ஓகேங்களா? இப்போ இதுக்கான எல்சிஎம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 60 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? மொத்தம் 60 லிட்டர் இந்த தொட்டியோட கெப்பாசிட்டியாக இப்போ உங்களுக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா? இப்போ இந்த 60 லிட்டர்ஸ் அப்படி ஏ என்ற பைப் வந்து ஒரு மணி நேரத்துக்கு ஒரு நிமிஷத்துக்கு 6 லிட்டரும். ஏன்னா மொத்தம் 60 லிட்டர் இருக்குது. இது வந்து 10 நிமிஷத்தில் நிரப்பிடுது. அப்போ ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை லிட்டர் நிரப்போம்? 6 லிட்டர் நிரப்போம். அதே போல் பி என்ற பைப் வந்து 20 நிமிஷத்தில் நிரப்பிடுது. அப்போ ஒரு நிமிஷத்துக்கு 3 லிட்டர் நிரப்போம். இப்போ இந்த சி அப்படிங்கிற பைப் என்னன்னா 15 நிமிஷத்தில் எல்லா தண்ணியும் வெளியேற்றிடுது. சரிங்களா? அப்போது ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ லிட்டர் வெளியேற்றும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 லிட்டர் வந்து வெளியேற்றும். இப்போ இந்த 3 பைப்பும் சேர்ந்து ஆன் பண்ணும் போது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி நம்ம 3 பைப்பும் ஆன் பண்ணிட்டாங்க அப்படின்னா எவ்வளோ லிட்டர் வந்து அந்த தொட்டியில் இருக்கும் அப்படிங்கிறத ஃபில் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 + 3 9 9 - 4 5. ஸோ அப்போ 5 லிட்டர் வந்து ஒரு நிமிஷத்துக்கு வந்து இந்த டேங்க்ல வந்து ஃபில் ஆகிட்டு இருக்கும். இந்த ட்ரம்ல வந்து ஃபில் ஆகிட்டு இருக்கும். மொத்தம் 60 லிட்டர் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அந்த தொட்டியோட கெப்பாசிட்டி. சரிங்களா? இப்போ இந்த ஒரு நிமிஷத்துக்கு 5 லிட்டர் அப்படின்னு ஃபில் ஆச்சுன்னா எவ்வளோ நேரம் எடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 நிமிஷம் எடுக்கும். சரிங்களா? 12 மினிட்ஸ். 12 மினிட்ஸில் வந்து இந்த ட்ரம் வந்து ஃபில் பண்ணிடலாம் 3 பைப்புமே ஆனில் இருக்கும்போது. ஓகேங்களா? இதே போல் இன்னும் ஒரு சம் இருக்குது. ஸோ அதையும் ட்ரை பண்ணலாம். ஸோ நீங்களும் இந்த கொஸ்டினும் ட்ரை பண்ணுங்கள், ஆன்சர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது பண்ணிட்டீங்கன்னா போதும், அவ்வளோதான். இந்த கான்செப்டில் இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின் வந்து கவர் ஆயிரும். ஸோ இது இந்த அளவுக்கு தான் வந்து எக்ஸாமில் கேட்பாங்க. வேறு மாதிரியான கேள்விகள் கேட்டால் அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம உங்களுக்கு வேறு ஏதாவது எக்ஸாம்பிள் இருந்தீங்கன்னா அதையும் அனுப்புங்க. ஸோ நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். இப்போ இந்த கேள்விக்கான ஆன்சரை பாருங்கள். A tap can fill a tank in 15 minutes. Another tap can empty it in 20 minutes. Initially the tank is empty. If both the taps start functioning, when will the tank become full அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு குழாய் காலியாக உள்ள தொட்டியை 15 நிமிடங்களில் நிரப்பும். மற்றொரு குழாய் நீர் நிரம்பியுள்ள தொட்டியை 20 நிமிடங்களில் காலி செய்யும். அத்தொட்டியில் ஆரம்பத்தில் தொட்டி காலியாக இருந்து இரு குழாய்களும் ஒரே நேரத்தில் திறந்து விடப்பட்டால் அத்தொட்டி எவ்வளவு நேரங்களில் நிரப்பும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுதான் வந்து பேசிக்கான கொஸ்டின். இதில் நான் முதல்ல வந்து கொஞ்சம் உங்களுக்கு அட்வான்ஸான கொஸ்டின் வந்து 3 பைப்பையும் வச்சு சொல்லியிருந்தேன். இப்போ என்னன்னா 2 பைப் தான் சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து ஃபில் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டாங்க 15 மினிட்ஸில், இன்னொன்று வெளியேறுது அப்படின்ட்டாங்க 20 மினிட்ஸில். இப்போ 2 பைப்பும் வந்து வேலை செஞ்சால் எவ்வளோ நேரத்தில் ஃபில் பண்ணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து 20 நிமிஷத்தில் வெளியேற்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? மைனஸ் அப்படின்னு சொன்னேன். ஸோ இதுக்கான எல்சிஎம் 60. அப்போது இது வந்து 4, இது வந்து 3 இல்லையா? அப்போது 1. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 4 - 3 1 அப்படின்னு கிடைக்கும். ஏவும் பியும் சேர்ந்து வேலை செய்யும் போது 1 லிட்டரு ஃபில் பண்ணுவாங்க. மொத்தம் 60 லிட்டர் இருக்குது. ஸோ 1 லிட்டருக்கு ஒரு நிமிஷத்துக்கு 1 லிட்டர் ஃபில் பண்ணால் 60 நிமிஷத்தில் இந்த மொத்த தொட்டியும் ஃபில் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? அவ்வளோதாங்க. பைஃபன் சிஸ்டமில் இருக்கக்கூடிய கேள்விகள் இதுதான். ஸோ இது இல்லாமல் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கேள்விகள் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் வந்து நம்ம செப்பரேட்டாக பண்ணுவோம். என்ன மாதிரியான கேள்விகள் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, இப்போ ரீசெண்டாக 2017 நடந்த எக்ஸாமில் என்ன மாதிரியான கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.